வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீலகிரியோட வரலாற்று சிறப்புகளில் ஒன்றான சல்லிவன் நினைவகம். இந்த சல்லிவன் நினைவகம் எங்கே இருக்குன்னா, கோத்தகிரிக்கு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கண்ணேரி முக்கு அப்படின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. சல்லிவன் யார்? 1815 1830 வரை கோவை மாவட்ட ஆட்சியாளராக பணிபுரிந்து 1819 நீலமலையை உலக மக்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இந்த வழித்தடம் அமைத்து வந்தவர் தான் ஜான் சல்லிவன். இவர் கோயம்புத்தூர்லேருந்து சிறுமுகை வழியாக நீலகிரிக்கான வழியை கண்டுபிடிக்க வரும்போது முதலாக கோத்தகிரியில் இருக்கிற திம்மட்டி பள்ளத்தாக்கில் தான் சேர்றாரு. அங்கே அவர் தங்கிறதுக்கு கட்டப்பட்ட பங்களா தான் ஜான் சல்லிவன் பங்களா. இதை இங்கே இருக்கிற உள்ளூர் மக்கள் பெத்தக்கல் பங்களா அப்படின்னும் சொல்கிறாங்க. அவரோட காலத்துக்கு பிறகு பாழடைஞ்சு போயிருந்த சிதிலமடைந்து இருந்த இந்த மாளிகையை கொஞ்சமாக புனரமைத்து அவரோட நினைவாக சல்லிவன் நினைவகம்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க. இதில் 2 தளங்கள் காணப்படுது. கீழ்த்தளம், முதல் தளம். கீழ்த்தளத்தில் ஜான் சல்லிவன் 200 ஆண்டுகளுக்கு முன்னே உதகமண்டலத்தை நிர்மாணிக்கும் போது ஏற்படுத்தப்பட்ட கட்டிடங்கள், அந்த பகுதிகளோட புகைப்படங்கள், அது எல்லாமே கருப்பு வெள்ளை புகைப்படங்களாக நமக்கு காட்சி அளிக்குது. இதோட முதல் தளத்தில் பார்க்கும்போது இங்கே நீலகிரியோட முக்கியமான பழங்குடிகளான தோடர்கள், கோத்தர்கள், குறும்பர்கள், இருளர்கள், படுகர்கள், காட்டுப்பணிக்கன் இவங்களோட புகைப்படங்களும், அந்த ஒவ்வொரு இனத்தோட பெண்களோட புகைப்படங்களும், அவர்கள் அணிகிற அணிகலன்களோட புகைப்படங்களும் இருக்குது. இவர்களோட குடியிருப்புகள், அவர்களோட வழிபாட்டு முறைகள், இதை நமக்கு காட்டுகிற புகைப்படங்களும் இங்கே அமைஞ்சிருக்கு. இதோட இந்த முதல் தளத்தில் கூடுதலாக இவர்கள் இந்த 6 பழங்குடியின மக்கள் உணவாக உட்கொள்கிற அந்த மில்லட்ஸ், தானிய வகைகள் என்னென்ன அப்படின்னு மாதிரிகளும் வச்சுருக்காங்க. பல நாடுகளுடைய நாணய வகைகள், கரன்சிஸ், அதனோட மாதிரிகளும் நமக்கு நேரடியாக பார்க்குறது இருக்குது. சில்லறை வகைகள் அதுவும் வச்சுருக்காங்க. அத்தோட நீலகிரியில் அதிகப்படியாக காணப்பட்ட பிரத்யேகமான நீலக்கழுத்து புறா, அதனோட புகைப்படங்களும் இருக்குது. இங்கே இருக்கிற அந்த மிருகங்களோட புகைப்படங்களும் இருக்குது. குறும்பர்களோட சிறப்பான அஜிலி பொட்டு பெயிண்டிங், அதை நமக்கு காட்டுற புகைப்படமும் இருக்குது. கோத்தர்களோட இசைக்கருவிகள், இப்படி நிறைய புகைப்படங்கள் இருக்குது. அத்தோடு 200 ஆண்டுகள் அவர் நிர்மாணிக்கும் போது இங்கே ஏற்படுத்தப்பட்ட அந்த மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டரு, பழைய கலெக்டர் ஆஃபீஸு, பேருந்து நிலையம், மார்க்கெட்டு, உதகை நீலகிரி ரயில் நிலையம் சிறப்பு, இது எல்லாமே நமக்கு இங்கே காட்சிப்படுத்துகிறாங்க. இந்த இருக்கிற அந்த 6 பழங்குடியின மக்களோட அணிகலன்களில் இருக்கிற சின்ன சின்ன வேறுபாடுகள், எப்படி அவங்களோட அணிகலன்களை வச்சு பிரித்து அறியலாம் அப்படின்னும் அந்த புகைப்படங்கள் நமக்கு காட்டுது. நிச்சயமாக இங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த இடத்த கேட்டால் தெரியலை. ஆவண காப்பக மையத்தை ரொம்ப சிரமப்பட்டு விசாரித்து பிறகு தான் நம்ம போகணும். நாம் இது வசிக்கிற பகுதியோட வரலாறு தெரிஞ்சிக்காமல் அதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ உங்கள் பிள்ளைகளை வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் நீலகிரிக்கு சுற்றுலா போகும்போது ஜான் சல்லிவன் நினைவகத்தையும் போய் பாருங்கள். கூடவே இதனோட நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு 20 ரூபாயும் சிறியவர்களுக்கு 10 ரூபாயும் இருக்குது. படுகர்களோட அவங்க பின்ன அந்த கைப்பைகள் அதெல்லாமும் இங்கே கிடைக்குது. நான் இங்கே போயிட்டு வரும்போது இந்த ஆவண காப்பக மையத்திலேருந்து உதகமண்டலம் சம்மந்தப்பட்ட ஜான் சல்லிவன் சம்மந்தப்பட்ட புத்தகங்களை வாங்கிட்டு வந்தேன். இது பழைய இந்த டைப்ரைட்டிங் மிஷினு. இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளி சந்திக்கலாம். நன்றி. நான் மதிவொலி.